வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக நண்பர்களுக்கு உங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்க தலைவர் சிவகுரு அன்போடு வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு முறை வணக்கம். தற்போது நம்ம புனித நதியாக வழங்கப்படும் காவேரி நதி தாயினுடைய பிறப்பிடமான தலை காவேரிக்கு தான் நம்ம தற்போது வந்துட்டு இருக்கோம். இங்க வந்து பார்க்கும்போது கூர்க்கிலிருந்து மடிக்கேரியிலிருந்து கூர்க்கு போயிட்டு அதுல தான் தலை காவேரிக்கு நம்ம போறோம். இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இந்த திருக்கோவில்ல காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இங்க சிறப்பான வழிபாடு நடக்கும். இந்த இடத்துல தான் முதல்ல நதியாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த காவேரி முதல்ல இது மேல வந்து தலை காவேரி உருவாக இடம். இந்த இடத்துல நாங்க போகும்போது மதிப்பிற்குரிய கர்நாடக துணை முதல்வர் ஐயா அவர்கள் சிவகுமார் வந்திருந்தாப்புல அங்க அதனால அருமையான முறையில அலங்காரம் செய்யப்பட்டு அந்த தரிசனத்துல நாங்க அது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இங்க இந்துக்களுடைய புனித தலம் மட்டும் இல்லாத இங்க சுற்றுலா தலமாகவும் மிக சிறப்பான முறையில இங்க இந்த இடம் விளங்குது. அது வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். தலைக்காவலுடைய பழைய ஆட்சி வந்துதான் நீங்க தற்போது பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்க, பாரம்பரிய எவ்வளவு காலத்துல அது கட்டப்பட்டு இருந்தது. அற்புதமான முறையில இங்க சுற்றி வனப்பகுதிகளுக்கு சிறப்பான முறையில இயற்கை எழில்மிகு காட்சியாக இங்க இருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமான முறையில முன்னாடி ஒரு திருக்கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்க வந்து பார்க்கலுக்கு இங்க வந்து மடிக்கேரியில இருந்து சிறப்பு பேருந்துகள் இருக்கும். பாருங்க, நாங்க போகும்போது கொஞ்சம் வெளிச்சம் வருது. அதுக்குள்ள பார்க்கும்போது அழகு மிகு மேக மூட்டங்கள் வந்து அதுக்குள்ள காட்சி அளிக்குது. இங்க மடிக்கேரியிலிருந்து சுற்றுலா தலம் செல்வதற்கு அங்க சிறப்பு கார்களும் வேன்களும் அங்க வச்சிருக்காங்க. இங்க முக்கியமான சிறப்பு தலங்கள் என்னன்னா சிவனுடைய ஆலயம், விநாயகருடைய ஆலயம் தான் மிக மிக பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக அங்க நம்ம வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம வழிபட்டோம். முதல்ல பாருங்க, இதுதான் ஆட்சி. அதுக்குள்ள அந்த தலைக்கவரி பழைய ஆட்சியை தாண்டி ஒரு கொஞ்ச தூரம் ஒரு 200 மீட்டர் போன உடனே இந்த முதல்ல கோயிலுடைய வளாகத்தோட ஆட்சி முதல்ல என்ட்ரன்ஸ் கோயிலுக்குள்ள பாரு அவ்வளவு ஒரு அற்புதமான முறையில மானா முறையில தலைக்காவேரியில அமைஞ்சிருக்கிறதா மிக மிக ஒரு சிறப்பான முறையில் இருக்கு. இது பார்க்கும்போது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1276 மீட்டர் உயரத்துல இருக்கு இந்த அந்த தலைக்காவேரி. பாருங்க, அவ்வளவு ஒரு இயற்கை எழில்மிகு காட்சியாக இங்க நம்ம பார்க்கலாம். எங்க மடிக்கேரியிலிருந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே போலான்ட்டு. அங்க இருந்து 48 கிலோமீட்டர், கூர்க்கில இருந்து 48 கிலோமீட்டரும். நாங்க போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா துணை முதல்வர் இங்க வரதாக இருந்தது. அதுக்காக தானே இவ்வளவு ஒரு சிறப்பான முறையில் அலங்காரம் செய்யப்பட்டது. காவேரியுடைய அருள் எங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிச்சுன்னு தான் நான் நினைச்சோம். ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இந்த அலங்காரத்தை பார்க்கறதுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்கொள்ளா காட்சி. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து நாங்கள் போனது ஒரு மிகப்பெரிய அதை அந்த காவேரி தாயுடைய எங்களுக்கு ஒரு அருள் கிடைச்சிச்சுன்னு நான் நினைச்சோம். அவ்வளோ ஒரு அற்புதமான முறையில் இருக்கு. இந்த புனித வரலாறு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவர் அழைச்சிட்டு பாத்திரத்தில் அதை பிள்ளையார் வந்து ஒரு காக்கா வடிவில் வந்து அதை தள்ளிவிட்டு அதுல இருந்து நதியாக உருவான ஒரு வரலாறுகள் வந்து அதிகமாக இருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமான முறையில இங்க வந்து பாருங்க, அங்க குளங்கள் வந்து அமைக்கப்பட்டு சிறப்பான முறையில இங்க இந்த குளத்துல குளிச்சுட்டு அங்க நீராடுவதும் மற்றும் இந்த புண்ணிய தீர்த்தம் வந்து எல்லாரும் வருவங்க, இந்த புனித நீரோட வருவங்க எல்லாமே இந்த நீரை வந்து எடுத்துட்டு போவாங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான முறையில பாருங்க அந்த அங்க வந்து அமைஞ்சிருக்கு. அந்த காட்சியை தான் தற்போது நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மேலும் இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கர்நாடகா எல்லையில இது கேரளா எல்லை கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வனப்பகுதியில இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் இருக்கு. பாருங்க, சிவனுடைய தரிசனம் வந்து அற்புதமான முறையில இருந்தது. மிக மிக பழமை வாய்ந்த சிவனுடைய திரு ஆலயம் தான் இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் காவேரி நதியை புனித பிறப்பிடமாக அந்த ஒரு திருவிழா அங்க வந்து மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாசம் பாரம்பரிய கொடவாத் என்ற ஒரு திருவிழாவும் இங்க கொண்டாடுறாங்க.
இங்க வந்து பாருங்க, இது பிள்ளையார். நான் சொல்லியிருக்க ஏற்கனவே முதல்ல மிக மிக பழமை வாய்ந்த சிவனுடைய ஆலயம், பிள்ளையாருடைய சன்னதி இருக்குன்ட்டு அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவே நவம்பர் டிசம்பர் மாதம் கூர்க்கின் அறுவடை திருவிழாவும் இங்கே கொண்டாடுறாங்க. நல்ல சிறப்பான முறையில் வந்து இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மழை காலத்தில் ஜூன் செப்டம்பர் மாதம் இந்த பகுதியில் வந்து மிக மிக பயங்கரமான பசுமையாக இருக்கும். நாங்கள் போகும்போது கொஞ்சம் வறட்சியான ஏரியா, மழை சம்மர் சீசன் மழை கொஞ்சம் இல்லை. சுத்திட்டு வாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது அடிக்கடிக்கு இங்கே மூடு பனிகள் வந்து அழகாக சூழ்ந்துக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான முறையில் இந்த காட்சி அளிக்கும். அந்த காட்சியை தான் இந்த பொது பாருங்க, அந்த கோயில் வளாகங்கள் அற்புதமான முறையில் வந்து இருக்குங்க. அது அக்டோபர் மார்ச் பார்த்தீங்கன்னா தெளிவான காட்சி கொடுக்கும். அமைதியான புனித யாத்திரைக்கு இங்கே சிறப்பான முறையில் இருக்குதுன்றாங்க. கோயில் வந்து பார்க்கும்போது காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் திறந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இரவுல வந்து அதிகமாக விட மாட்டாங்க, வனப்பகுதின்றதுனால ஃபாரஸ்ட். நீங்கள் பார்த்து கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய விவசாய சங்கத்துடைய வீடியோவை தான் பார்த்துட்டீங்க. பார்க்காதவங்க பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். எப்பவுமே விவசாயத்தை காப்போம். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு புதிய புதிய தகவலோடு உங்களோட சந்திக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் சங்கத்துடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.